அனைவருக்கும் வணக்கம். இது மாங்குளம் காணி சம்பந்தமாக, அதாவது கொழும்பு தமிழ்ச் சங்கத்தினுடைய ஆதனங்கள், மாங்குளத்தில் உள்ள ஆதனங்கள் சம்பந்தமாக 2025ஆம் ஆண்டு காணப்படுகின்ற நிலைப்பாடு குறித்திய ஒரு விவரண சித்திரமாகும். இது வந்து நமது மதிப்புக்குரிய கணபதி பிள்ளை அவர்களுடைய இணைப்பாளர் கணபதி பிள்ளை அவர்களுடைய இந்த மாங்குளம் காணி சம்பந்தமாக தொடர்ந்து கொழும்பு தமிழ்ச் சங்கத்துடன் இணைந்து செயற்பட்டு வருகின்ற இணைப்பாளர் கணபதி பிள்ளை அவர்களுடைய ஒத்துழைப்புடன் 18/4/2025 வெள்ளிக்கிழமை எங்களுடைய மாங்குளம் மற்றும் ஒட்டிசுட்டான் பிரதேச செயலக பகுதிகளுக்காக நாங்கள் செய்த விஜயங்களினை மையமாக வைத்துக்கொண்டு தயாரிக்கப்பட்ட ஒரு ஆவணப்படம். இதனை தயவு செய்து எதிர்கால நலன் கருதி பேணி பாதுகாக்கின்ற நன்னோக்கத்தில் இது செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த படத்தில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த ப்ரெசன்டேஷனில் 2 ப்ராப்பர்ட்டியும் அமைந்திருக்கின்ற இடங்கள். ஒன்று வந்து இணையின் பாதை அருகாமையில் ஒரு காணியும், மற்றது வந்து முல்லைத்தீவு ஒட்டிசுட்டான் மாங்குளம் சந்தியிலிருந்து ஒட்டிசுட்டானுக்கு போகின்ற வகையில் இருக்கின்ற ஒரு இராணுவ முகாமிற்கு அண்மையில் காணப்படுகின்ற ஒரு பாதை ஊடாக சென்று திரும்ப அது ஸ்லட் வடிவத்தில் வளைந்து செல்லுகின்ற பாதையில் உள்ள காணிப்பகுதியாகும். இதற்கு 2 வழியிலே நாங்கள் போகலாம். இந்த வழியிலேயும் நாங்கள் போகலாம். இதை விட எங்களுக்கு இன்னும் ஒரு பாதை உண்டு, அங்கே பயன்படுத்தப்படாத நிலைமையில இருக்குது. அந்த பாதை தான் மேலே காணிக்கு வர வேண்டிய பாதை இங்கே அடைக்கப்பட்டிருக்குது. அது திருத்தப்பட்டு அது பயன்படுத்தப்படுமாக இருந்தால் அதனூடாகவும் நாங்கள் வரலாம். அது நேரடியாக ஒட்டிசுட்டானிலிருந்து நேரடியாக காணிக்கு செல்லுகின்ற பாதையாக அமைந்து காணப்படுகின்றது. 2 காணிகள், அங்கே 2 ஆதனங்கள் இருக்குது. ஒன்று வந்து புதிய காணி, இது வந்து இணையின் ரோட்டுக்கு பக்கத்தில் இருக்குது. அங்கே போட் ஒன்று போடப்பட்டிருக்குது, திருத்த வேலைகள் செய்யப்பட்டிருக்கின்றது. இது வந்து அரச காணியாக இருந்து எமக்கு தரப்பட்டிருக்கின்றது. இது சம்பந்தமாக ஒரு வழக்கு இப்போது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. மற்றது பழைய காணி, இது வந்து அளவில் பெரியதான பழைய காணி. இது வந்து ஒரு விசிபிள், எல்லாருக்கும் தெரியாது இங்கே இருக்குதுன்னு சொல்லி. ஏற்கனவே ஒரு போட் போட்டிருந்தாலும் அது டேமேஜ் பண்ணப்பட்டிருக்குது. பவுண்ட்ரிஸ் வந்து சில இடங்களில் கிளியராகவும் சில இடங்களில் கிளியர் இல்லாமல் இருக்குது. டீட்டை பொறுத்தவரையில், உறுதியை பொறுத்தவரையில் தெளிவான உறுதியாக இருக்குது. பொசேஷன் வந்து எங்களுடைய ஆட்சியில் இருக்கின்றதா என்று சொல்லி சொன்னால் முற்றுமுழுதாக இல்லை. நிறைய அத்துமீறல்கள் நடந்திருக்கின்றது. சில குடியிருப்பாளர்கள் தாங்கள் வீடு கட்டி இருக்கின்றார்கள். அதனை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே புதிய காணியை நாங்கள் பார்த்தோம்னா ஏனைனுக்கு பக்கத்தில் இருக்கிறது. அது சம்பந்தமான விவரிப்புகளை நான் இங்கே விவரிப்பமாக காட்டியிருக்கின்றோம். இதுல இந்த புதிய காணியை தொடர்ந்து இந்த காணியினுடைய அமைவிடம் கூகுள் மேப்பை பாவித்து நாங்கள் எடுத்திருக்கின்றோம். சைன் போர்ட் அங்கே இருக்குது, நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதாவது மாங்குளத்திலிருந்து மாங்குளம் சந்தியை தாண்டி நாங்கள் யாழ்ப்பாண பகுதிக்கு முறையண்டி பக்கத்துக்கு நாங்கள் போகின்ற போது எங்களுடைய இடது கை பக்கத்தில் இந்த காணி இருக்கின்றது. இந்த காணி ஏனையின் ரோட்டில் இருந்து மறுபுறத்தே ரயில்வே தண்டவாளம் வரைக்குமான பகுதியை உள்ளடக்கி இருக்கின்ற பகுதியாக காணப்படுகிறது. ஸோ இதனுடைய அமைவிடத்தை நாங்கள் என்ன தெளிவாக நாங்கள் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், இப்படியாக பேர்ட் வியூவில் மேலே இருந்து பார்க்கின்ற போது இப்படியாக காணப்படும். மாகாணத்தில் இந்த காணி எப்படியாக அமைந்து காணப்படுகிறது என்பது சம்பந்தமாக இது
நோட்டீஸ் போர்டு அதில் போடப்பட்டிருக்குது. இதில் என்ன செய்யப்பட வேணும்னு சொல்லி சொன்னால், பிரதேச செயலகம் வந்து ஒரு அங்கத்தவராக ஒரு சாட்சியாக இணைக்கப்பட போது என்னுடைய வழக்கில் அவர்கள் வந்து சாட்சியாக தாங்கள் சொல்வதற்கு உடன்பட்டிருக்கின்றார்கள். இந்த காணி தமிழ்ச்சங்கத்துக்குரிய காணி என்று. அடுத்த காணி வந்து நாங்கள் சொன்னால் ஏற்கனவே நான் சொன்னது போன்று துணுக்காய் ரோட்டில் இருக்கின்ற ஒரு காணி. அதில் நீங்கள் பார்க்கலாம் ஆங்காங்கு பல்வேறு குடியிருப்புகள் இருக்குது. ஒரு பண்டொண்டு போடப்பட்டிருக்குது. அதே நேரம் லக்ஷபானா வயர் செல்லுகின்ற பகுதியாகவும் காணப்படுது. ஆகவே இதனுடைய எல்லை வந்து நிர்ணயம் செய்யப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது. ஏற்கனவே எல்லை நில அளவையாளரால் குறிக்கப்பட்டிருந்தாலும் அங்கே எல்லைகள் சேதமாக்கப்பட்டிருக்குது. ஆகவே அது சம்பந்தமாக நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய தேவை இருக்குது. இதுதான் அந்த காணியினுடைய அமைவிடம். அதாவது துணுக்காய் ஒட்டிசுட்டான் ரோட்டில் இருக்கின்ற காணியினுடைய அமைவிடம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இஷ்யூ என்னென்னு சொன்னால், அந்த முதலாவது மிக பிரதானமான ஒழுங்கையில் இருந்து உள்ளுக்கு செல்லுகின்ற இந்த பாதை அங்கே மூடப்பட்டிருக்கின்றது. அந்த மூடப்பட்டிருக்கின்ற பகுதி கல்லு போடப்பட்டிருக்கின்றது பக்கத்தில் இருக்கிற வீட்டுக்காரனால. அது வந்து எடுக்கப்பட்டு பாதை வந்து சங்கத்தினுடைய பாவனைக்கு இது விடப்பட நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. கல்லு போடப்பட்டிருக்கின்றது போகின்ற பாதை. அது இல்லாமல் செய்யப்பட வேண்டும். ஆகவே மத்தியஸ்தம் மூலமாகவோ அல்லது காணிப்பிணக்கு சம்பந்தமான சிக்கல்களை தீர்க்கின்ற குழுக்கள் மூலமாகவோ இந்த விடயப்பரப்புகள் அணுகப்படலாம். இது வந்து முதலாவது தேவையாக இருக்கின்றது. அதை விட நாங்கள் பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால், அடுத்த ஒரு லக்ஷபானா வயர் என்று சொல்லப்படுகின்ற அந்த கம்பிகள் ஒரு பக்கத்தால் போகுது. பக்கத்தில் இருக்கிற காணிக்காரர்கள் எங்களுடைய காணியை எடுத்திருக்கின்றார்கள். எலிஃபென்ட் ஃபூட்டேஜ் யானைகள் செல்லுகின்ற ஒரு பாதை பகுதியாக காணப்படுவது எங்களுடைய காணியில் இருக்கின்ற பகுதி. அதே நேரம் முந்தி நடபாதையாக இருந்த பகுதிகள் இப்போது அகலப்படுத்தப்பட்டு குடியிருப்பவர்கள் பாதையாக பயன்படுத்துகின்றார்கள் காணியின் ஊடாக. ஆகவே இந்த விடிய பரப்புகள் ஏற்கனவே அந்த பாதையை கல்லு போட்டிருக்கின்ற ஒரு பகுதி டீல் பண்ணுவது போல் அதனை கையாள்வது போன்று இந்த பகுதியிலும் எல்லைகள் நிர்ணயம் செய்வது மற்றும் அங்கு குடியிருப்பாளர்களோட கலந்துரையாடியது ஒரு முடிவுக்கு வருவது மற்றும் யானைகள் சம்பந்தமாக பாதுகாப்பு வேலிகள் அமைப்பது போன்ற பல்வேறு நடவடிக்கைகள் இந்த காணியில் செய்யப்பட வேண்டிய தேவை இருக்கின்றதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறோம். ஸோ இது இந்த ஏற்கனவே மிக பிரதானமான ரோட்ல இருந்து, அதாவது இது வந்து ஒட்டுசுட்டானுக்கு போகின்ற ரோட் மாங்குளத்துல இருந்து, அதுல இருந்து தான் இந்த ரோட் போகுது. இது முன்பு எடுக்கப்பட்ட போது, அதாவது கூகுள் மேப்ல ஆரம்பத்தில் 2020 எடுக்கப்பட்ட போது இந்த பாதை வனாந்திரம் இல்லாமல் தெளிவாக இருக்கின்றது நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஆனால் இப்ப இந்த கோயிலுக்கு அன்னித்த பகுதியில் இருக்கின்ற இந்த பாதை
மூடப்பட்டு பச்சைகள் வளர்ந்திருக்கிறத நாங்கள் பார்க்கக்கூடியதாக. துப்புராக்கி போயிருக்கல அவை கேட்டுட்டு எடுக்கலாம். ஸோ அங்கே வந்து அந்த லக்ஸபானாவில் இருந்து அப்படியே வருது இந்த பனை, அப்படியே இந்த பனை வரைக்கும். இங்காலே இந்த வண்டுக்கும் அங்காலையும் தள்ளி போகுது ஆமி கேம்புக்குள்ள. என்ன சார்? ஓகே. ஸோ இந்த டேக்கில் இருக்கிறது உண்டு, அந்த வீட்டிலேருந்து இங்கே வரைக்கும் டேக்கில் இருக்கிறது உண்டு. என்ன சார்? இங்கால இவங்க துப்புரவாக்கி இருக்கிறாங்களா? நான் இவங்க டைம் இங்கால வந்ததோ இல்லையா? அது இல்லையே, அது வந்திருக்கும், கொஞ்சம் வந்திருக்குதான் நினைக்கிறேன். ஆனால் இப்போ நாங்கள் இருக்கிறத முதல் பிடிப்போம் இருக்கு. இல்லை இப்போ எனக்கு அங்கால போகுது. அது சரி.